Hey guys, welcome to the NQ Hub. So இன்னைக்கு we are going to see the live trading in NQ. ஸோ இன்னைக்கு வந்தோன மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அப்படியே இந்த 15 மினிட் 30 மினிட் எடுத்துட்டு அப்படியே கீழே வரான். அண்ட் ரைட் ஹியர் we have ஒரு லோ அண்ட் இது வந்து ஏஷியா லோவும் அட் ஆகுது. ஐ கெஸ் ஏஷியா லோவும் வரும். ரைட் நோ பெட்டர். இந்த இது ஏஷியா லோ வருதா? எஸ் ஏஷியா லோ. ஸோ ரைட் நோ எப்படி நம்ம ஐடியானா எய்தர் வி டேக் ஏஷியா லோ ஆர் ப்ரீவியஸ் டே லோ. அதை எடுத்துட்டு ஐம் பிளானிங் டு கோ ஃபார் பை அகெயின். அண்ட் நீங்கள் நினைக்கலாம் இந்த 50 மினிட்லேருந்து வி ஆர் கெட்டிங் ரிஜெக்ஷன் அப்படின்ட்டு. இஃப் வி மேக் 5 மினிட், ஓகே, அந்த 5 மினிட் உருவாக்குறதுக்கு வி மஸ்ட் கோஸ் அ லிட்டில் ஹையர். ஸோ அந்த பொசிஷனை மட்டும் தான் நான் எடுக்க போகிறேன். அண்ட் வி டுக் த ஏஷியா லோ. ஸோ ஹியர் யூ கேன் சி வி டுக் த ஏஷியா லோ அண்ட் இன் 15 செகண்ட்ஸ் you can see we are having an IFG. So once we have a close, we are going to enter. 1 minute we need a good close at least. Okay, let's see. And I'm taking this trade. Order filled. So this is the entry and my stop loss in gap. Take profit in the 1:2. Break even in the villa. The FEG will go break even. So I'm moving my break even close to profit வரைக்கும் வந்துருச்சு. ஒரு ஐஎஃப்ஜி வைக்க முடியல, நான் பார்ஷியல்ஸ் எடுத்துடலாம் பார்த்தேன். It is almost order filled. That's it guys. So wow, it's an easy trade இன்னைக்கு 15 second time frameல. That's a good scalp. ஸோ யாரெல்லாம் எடுத்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. இட் ஜஸ்ட் டுக் மீ 5 minutes அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரேடோட ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யூ கேன் சி ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்கேல்பு. இஃப் யூ வாண்ட் க்ளீன் என்ட்ரிஸ் அப்படின்னா யூ கேன் வெயிட். ஓகே, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இமீடியட்டாக சப்போஸ் இப்போ ஒரு பிடிஆரே ஏதோ ஒன்று இருக்குன்னா ப்ரைஸ் இமீடியட்டாக உள்ளே வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் we might get a liquidity sweep and then ஒரு மெயின் மூவ் ஸ்டார்ட் பண்ணும். சரி, ஸ்டாப் அண்ட் okay, which you can wait if you want. Okay, so it's your நீங்கள் உங்கள் என்ட்ரி பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஐ ட்ரேட் நான் 15 செகண்ட் 30 செகண்ட்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணுவேன். 15 30 பேஸ்ட் ஆன் த என்ட்ரி. ஸோ ரைட் ஹியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ மே ஆஸ்க், இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இங்கே ஸ்டாக்டு எஃப்இஜிஸ் அண்ட் இங்கே 5 மினிட் இங்கே உருவாகும். உருவாச்சுன்னா இட்ஸ் நாட் நோ இஷ்யூஸ். பட் இங்கே ஒரு 5 மினிட் இப்போ வந்துச்சுன்னா தட் இஸ் அ ஸ்பான்சர்ட் 5 மினிட். ஓகே, ஸோ இந்த 5 மினிட்லேருந்து இட் சப்போஸ் ஒன்று உருவாச்சு அப்படின்னா நம்ம மோஸ்ட் லைக்லி கீழே தான் போவோம். இந்த 5 மினிட்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனி மூவ்ஸ் மேலே வந்துச்சுன்னா வரும். இல்லைன்னா இந்த 5 மினிட் வந்து வில் புஷ் டவுன், இன்னும் கீழே புஷ் பண்ணி வில் கோ டு ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, இங்கே 5 மினிட் உருவாச்சுன்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல யூ நீட் டு நோ எந்த இடத்துல ப்ராப்ளமிட்டிஸ் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம இந்த 1 மினிட்டுக்குலாம் வெயிட் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து 30 செகண்டில் பார்த்தோம். ஸோ 30 செகண்டில் யூ கேன் சி தெர் இஸ் நோ எஃப்விஜிஸ். 30 செகண்டில் எந்த ஒரு எஃப்விஜி இல்லை, இங்கே தான் இருந்துச்சு ஒரு எஃப்விஜி. கரெக்டாக, சாரி மார்க்கெட் 30 செகண்ட் எஃப்விஜி இங்கே இருக்கு. ஓகே, ஸோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 15 செகண்டில் வி என்டர்ட். ஓகே, இந்த இடத்துல என்ட்ரு ஆனோம். என்னோட என்ட்ரி டெக்னிக்ஸ் வேணும்னா யூ ஜஸ்ட் கமெண்ட், வில் நான் கூடிய சீக்கிரம் ட்ரை டு டூ இட் அண்ட் ஐ எம் பிளானிங் டு ட்ரெயின் மோர் பீப்புள். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க, சூனாக வில் கெட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் என்ட்ரி எடுத்தேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் எனக்கு அழிஞ்சிருச்சா? இதா
ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம எடுத்த என்ட்ரி zone இது. ஸோ ரைட் நவ் இப்படி ஒன்று தான் நடந்துட்டு இருக்கு ஸ்வீப்பிங். இப்போ ப்ரீவியஸ் லோவும் எடுத்துட்டோம். அண்ட் வி ஹாவ் மேலே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிட்டா, நான் அப்போ சொன்னேன்ல ஒரு 5 மினிட். ஸோ அந்த 5 மினிட்டும் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், என்ன இப்போ ஒரு ஈஸி என்ட்ரி, இன்னொரு என்ட்ரி இருக்கு. ஒன்ஸ் வி க்ளோஸ் அபவ், இங்கே ஒரு எஃப்விஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, ஐஎஃப்விஜி க்ளோஸ் கிடைச்சதுன்னா, யூ டேக் அன் என்ட்ரி, யூ லாங் இட் ரைட் தேர், கீப்பிங் a stop loss right there 1:1.5. நான் அவ்வளோதான் எடுப்பேன். இல்லைனா 1:1 எடுத்துட்டு டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கோயிங் பிரேக் ஈவன் அட் திஸ் ஹை 5 மினிட். இந்த 5 மினிட்ல பிரேக் ஈவன். ஸோ யூ கெட் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, அதில் வந்து எதை நீங்கள் எடுக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஓகே, அந்த இடத்துல வரவே இல்லை. 30 செகண்ட்ல 2 எஃப்விஜி இருக்கு. ஸோ ஒன்ஸ் வி க்ளோஸ் அபவுட் திஸ், வி டேக் யூர் என்ட்ரி. பட் ஆல்மோஸ்ட் 5 மினிட் கிட்ட வந்துட்டோம். 5 மினிட் இன்னும் ஃபார்மே ஆகலையா? ஃபார்ம் தான் ஆக போதா? ஓகே, இது ஒரு சின்ன ஸ்கேல்பாக தான் இருக்கும். சி இன்னும் எடுத்துட்டோம் கைஸ் இந்த 5 மினிட்டை. ஆல்மோஸ்ட் டுக் திஸ் 5 மினிட். எந்த ஒரு எஃப்விஜியும் இல்லை, சிஎஸ்டி எதுவுமே இல்லை. ஸோ 5 மினிட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அவ்வளோதான். ஸோ ரைட் நோ வில் ரிஜெக்ட் திஸ் 5 மினிட். இங்கே ஒரு இப்படி ஒரு 5 மினிட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா வி கோ டு தி சைஸ். ஸோ தட் இஸ் ஃபார் த டே. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ வேணா நான் ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் இப்படி ஒரு 5 மினிட் கேண்டில் இந்த 5 மினிட்டை ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் என்ன பண்ணும்? இட் வில் கோ ஹை, கிளியரிங் திஸ் அவுட். இப்போ இதில் ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த 5 மினிட்லேருந்து வில் கம் டவுன் வித் திஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஒரு 5 மினிட் கேண்டிலோட கேண்டில் சைஸு, கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத மேட்டர். ஸோ கேண்டில் இது ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணுதா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்த்து யூ கேன் ட்ரேட். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய் பாய்.